என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க என்னன்னு. என்னமோ செத்துட்டான். சரி, ஆறு கிழவன் என்னுடைய கணவர் காசு வீட்டுல இருக்கும் போது நான் தனிமையில என்ன செய்வது தெரியவில்லை. அதனால் இது ஒரு சங்கமாகுது. கற்பகம், உங்களுடைய திருவடியை நான் பணிந்தேன் சுவாமி. அழுத கணம் சித்தனையா அடி முகத்தோடு இருப்பா. காரணம் என்னம்மா? அம்மா அழக வேண்டாம் என்றும் சுக மங்களியத்தோடு வாழ்ந்திருப்பாய் அம்மா. கணவரும் தாச்சி வீட்டுல இருக்கா. அதனால் கணவர் தாச்சி வீட்டுல இருக்கும் போது என்னுடைய மாமனார் இறந்து விட்டார். சரிம்மா, தனிமையில நான் என்ன செய்ய முடியும்? அம்மா, தாச்சி வீட்டுல இருக்கக்கூடிய உன்னுடைய கணவர் எப்படியாவது உன்னிடத்திலே வந்து சேருவார். ஆனால் அந்த முருகன் மீது பக்தியா நீ பூஜை செய்துட்டு இருந்தா அந்த கணவர் பிரிஞ்சு பாடம் உன்னோட வந்து சேருவாருமா. முருகனுடைய படத்தை நான் பூஜித்து வந்தா 48 நாளைக்கு விடாமுயற்சியா நான் பூஜித்து வந்தா என்னுடைய கணவர் மாடி தேடி வந்துருவார். மாடி தேடி வருவாருமா. சுவாமி, என்னுடைய கணவர் வந்து உனக்கு கோடி புண்ணியம் ஆகிட்டும் சுவாமி. முருகன் மீது பக்தியா நீ பூஜை செய்யுமா. என்னுடைய கணவருக்காக தாசி வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் இந்த சொன்னகாந்தாபுரி பட்டணத்திலே வந்து பிறகு என்னுடைய கூட சேர்ந்து வாழணும் என்று சொல்லி இந்த முருகனுடைய படத்தை வைத்து நான் பூஜித்து வருகிறேன். முதல் நாள் பூஜை. முருகா 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 வேலவா. என்னவா அவன் பெத்த தோசத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்புனதோட சரி. சரிங்க. அவனை எரிச்சாலா இல்ல புதைச்சாலா இல்ல நாய் தின்னிச்சா இல்ல நரி தின்னிச்சாலும் தெரியல. சரி, ஏன்னா அவன் புத்தி சரியில்லாதவரு. ஆமாங்க. எத்த பையனுக்கு கல்யாணம் பண்ற சாக்கெல்லாம் அவரு ஒட்டியா படுக்கிறானோ அப்புறம் அவனுக்கு பாதி ஆயிடுதான். அதானே. சரி போடுறோம். சரிங்க. என்னமோ அங்க எல்லாம் நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் எனக்கு புலப்படல. சரி, போய் ஒரு 2 போய் பார்த்துட்டு வரட்டா. நீ சொன்னா பாரு பத்தி நீ பார்த்துட்டு வரீங்களா? கடவுளை என்ன பார்த்துட்டு வரணும் வர சொல்றாரு. போயிட்டா திரும்ப வருவாரா? என்னக்கா? ஏங்க நீ வேண்டாம் நான் போறேன். இல்லைங்க, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனால நீங்க போட்டிருக்க துணி கொடுத்தீங்கன்னா நீங்க வர வர அந்த துணியாவது பார்த்துட்டு இருப்பல்ல. அவ்வளவு ஐயோ என் பத்து தெரியுதுன்னா ஏங்க இது எப்படியா மாறப்ப. சரி, ஏன்னா உடலும் சரியுமா 2 பேர் இருந்துச்சோம். என்ன பார்க்காம ஒன்னால இருக்க முடியாது, ஒண்ணு பார்க்காம எல்லாரும் இருக்க முடியாது. ஆமாங்க. நீ தானே கேக்குற. ஆமாங்க. எங்க இருங்க. என்னமோ ஈரெல்லாம் கவர கவர இருக்குதுல்ல. இனிமே அப்படிதான் வருமா சத்தம்? தெரியலீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் தானி கொஞ்சம் கொடுக்குறியா? தானிக்கா ஓட்டையை நம்பி கோட்டையை இந்தாங்க கொஞ்சம் டானி குடிச்சிருங்க. அப்படியே வாய்க்கு ஊத்துட்டா கை வரணுமே. கை வரணும். இந்தாங்க ஊத்து. போதுங்க.
இது இது நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது உங்களுக்கு. என்ன எப்படி? ஆமாங்க. ஏங்க பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரமா வந்துருக்கோம். சரிங்க. செத்து போன நினைச்சிட்டு இறந்து போன இளவு ஓட்டுனா ஜாமி காலத்தை வெளியிட்டு கும்பிடுறாங்க. தேவிடியா வேலைன்னா சரியா பண்றான். எல்லாம் மாப்பிள்ள புதுச்சா வேலை பண்ணல. ரெண்டு பொண்டாட்டி யாரும் வச்சுட்டு இருக்கிறான். பண்றான். ஏன்னா அவனுக்கு கொண்டாடி 2 முருகனுக்கு அவன் படத்தை வச்சுக்கிட்டு கூப்பிடுறான். மாப்பிள்ள வேணுமா புதுச்சா? ஏண்டி பச்சை தேவையா அவனாய் போய் அவனுக்கு கேட்கறதுக்கு நான் இல்லைன்னு என் வீட்டுல நீ முருகன் பாடம் வச்சுக்கிட்டு கும்பிடுற புதுச்சா வேணுமா? இந்த படம் முன்னாடி இருக்கிறதுனால தான் கை எடுத்து கும்பிடுறேன். இப்ப முருகன் கோட்டையிலே உன்னாலதான் என் வீட்டுல என் வாயில வர்றது கச்சிதமா தான் கரெக்டா தான் பேசுறது. இவன் வந்தான் புதியா ஒண்ணு ரெடி பண்றான். என் வீட்டுக்கு தொந்தரவு கொண்டு வரவனே வந்தான். கோட்டை முருகன் கோட்டையை புரிஞ்சு முடிஞ்சு எங்க அதாவது நாம 2 பேரும் சரி சிம்மாதானத்துல படுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி எங்க அந்த பாய் எடுத்துக்கோ காலோட கால் போட்டு சும்மா அப்படி நிறுத்தே ஆகலாம். சரிங்க. எடுத்து வாடி எடுத்து பஞ்சாடி விரி பாய மாட்டாங்க. சீக்கிரம் போடுறா சீக்கிரம். நீ பண்ணுறீ உங்களுக்கு பாய் போடுறது வளர்க்க முடிக்கிறதா? பண்ணுறீ படிக்கட்டுமாங்க? பண்ணு நல்லா நல்லா பண்ணி. ஐயோ ஐயோ நல்லா உடவாக்குதா உடவாக்குதா? என்ன கிழிச்சு கொடுக்குமா? உருடாயில கொஞ்சம் ஊத்திக்காம கத்தி கருத்து கந்தி ஏங்க பாட்டி நீங்க பயங்கரமா இப்படி வந்துடுறேன். என் காந்தா எதுக்காக வைக்கிறேன்? அங்க போய் பார்த்தோம். என்ன காண்டாவுக்கு காலு முன்ன 2ஆவது நல்லா நல்லா பண்ணி ஏங்க போடு. நல்லா உடவாக்குது. காண்டா அடிச்சுக்கிட்ட அழுப்புல அந்த தேவடியா தொந்தரவு பண்ணி ஏங்க மயிலே ஏங்க என்ன காலு காண்டா
ஆண்டாவுக்கு காடு இது இது நல்லா பாடுதி ஏங்க ஓ என் மயிலுக்கு காடு நல்லா கணக்கு 2000 ரூபாய் அப்பயும் வச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா இப்ப 4ஆ தெரியுது காடு முளைக்குமா கொடுத்துக்கிட்டு ஒரு காடு கரு ஒரு காடு செங்கல்லா இருக்கு. காந்தா ஐயோ காந்தா அடியே காந்தா அடியே காந்தா அடியே பாய் சண்டாளி ஐயோ அடியே சண்டாளி ஏன் பொண்டாட்டி நீரா ஏண்டா என் உயிரே நீதானு சொல்லிய நான் இல்லாத வேலையில இவன் யாரு இவனை போட்டு படுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பொண்டாட்டி ஏன்டா அடிக்காம பிசுரோட்டியோட மேல 6 நிமிஷம் இருக்காது. நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வந்துட்டு போயிடலாம். கொண்டவனை மரியாதை பெண்டீர் குடிக்க அவளே யமன்னு சொன்னாங்க. ஆண்களால கெட்டது யாரு இல்ல பொம்பளையால கெட்டது நிறைய பேருன்னு சொன்னாங்க. உள்ளதான உசுர நினைச்சு நீ எல்லதான உசுருன்னே சொல்லு. இந்த வயது தானே சொல்ல காத்தா நான் அங்கு போய் வரம் காட்டிலும் இந்த பாவியோடு நீ பட்டணையில் படுத்திருக்கிறாயே இது உனக்கே நியாயமா? உனக்காக நான் நாட்டை கொடுத்தேன். சரி எது கொடுத்த உனக்கு தானே கொடுத்தேன். எது கொடுத்த என் கட்டிய மனைவியுடைய அவன் தந்தையார் அவனுக்கு ஆசையாய் அணிந்த அந்த சரபலியை கொடுத்து எதுக்கு என் கஜாலா அரண்மனை சாவி மானம் அவருடைய மரியாதை ஒரு பெண்ணினுடைய பக்குவம் சரி அத்தனையுமே ஒன்னா சேர்த்து அந்த கொத்து சாவியை உனக்காகவே கொடுத்து எதுக்கு கொடுத்த எல்லாம் நீ வேடுபடுதாடி கொடுத்த. கடவுளே என்னடி ஏங்க எல்லாம் பேச்சு ஏங்க நீ வந்தா நம்ம சந்தோஷமா வாழ முடியாதுங்க பாரு இவன் நல்லா குடும்பத்துக்கும் உன்கிட்ட படிதத்துக்கு சரியா படிச்சுட்டு போகட்டும். ஆமா அடியே இங்க பாரு அடியே பாவி சண்டாளி பச்சமா பாலகி என்ன சரி பார்த்து செய்து விட்டாயா? உன்னால என்னுடைய சந்தோஷமும் என்னுடைய கட்டிய மனைவி என் தந்தையார் அத்தனையும் இழந்துட்டே. இங்க பாரு அடிக்கிற வேலை இருக்க கூடாது. நீ கொடுத்ததுக்கு உங்களோட படுத்ததுக்கு சரியா போச்சு. இங்க மேல கை வைக்கிற வேலை இருக்க கூடாது மாப்பிள. ஐயோ ஐயோ எனக்கு நெத்தியில காயப்பட்ட இது என்னுடைய உடலில் உயிர் தங்குற மாதிரி தெரியல. நான் வாழும்போது தான் என் கட்டிய மனைவியோடு என்னால வாழ முடியல. இப்ப சாகும் தருவாயிலா என்னுடைய மனைவி அந்த கற்பகவல்லி மனைவியாவது என் உயிர் போகட்டும். கற்பகா தகப்பனை மதிக்காதான கட்டிய மனைவி பேச்சை கேட்காதான பாலும் இந்த அனுப்பு ஆசைக்காக இந்த தாசியுடைய வார்த்தையானே இன்று என்னுடைய வாழ்க்கையே கற்பா
கொஞ்சமாவது ஒரு மணி மீது என் உயிர் போக கொஞ்சமாவது எனக்கு புண்ணியம் சேர்த்தம்மா. உன் மடியில் என் உயிர் போகட்டும் காந்தா. சொர்ணகாதாபுரி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்த மாமனாரு இருந்து விட்டார். இப்ப நான் தனிமையில தனிமரமா நிக்கிறேனே தெய்வமே. முருகனுடைய படத்தை வைத்து கும்பிடு உன்னுடைய கணவர் வந்துடுவாருன்னு சொன்னீங்க. சரிம்மா. என்னை பாங்கிலே சுகமா இருப்பான்னு சொன்னல். என்னுடைய கணவரும் இறந்து விட்டார். அப்படியாம்மா? என்னுடைய கணவருக்கு உயிர் கொடுத்துட்டு மீண்டும் நீங்க போலாம். சரிம்மா, நீ எந்த முருகனை தோத்திரம் செய்தல்ல அதே முருகனை வரவழைத்தால் இறந்து போன கணவருக்கு உயிர் கொடுத்துருவாருமா. கூட்டிட்டு வரியா? அதுக்கு தரதான். சாந்தசீலனாகப்பட்டவன்
இதோ இறந்து போயிட்டாமா. சரி. அதனால அந்த கற்பகமாகப்பட்டது உன்னுடைய போட்டா வச்சுக்கிட்டு உண்மையிலேயே ஞாபகமா இருந்தது. அதனால அந்த இறந்து போன கணவருக்கு நீங்க உயிர் கொடுங்க சாமி. எனது பாதத்தை பணிந்ததால் என்றும் நீ சுக மாங்கல்யத்தோட வாழ்ந்திருப்பாய். என்னுடைய கணவரை இறந்து கிடக்கிறாரு. நான் எப்படி சுகமாங்கிலியத்தோடு நான் இருக்க முடியும் சுவாமி? கவலைப்படாதமா, உனது கணவருக்கு நான் உயிர் தருகிறேன். அதனா என்னுடைய கணவருக்கு உயிர் கொடுப்பதா இருந்தா ஒரு பத்தினியாலதான் உயிர் தர முடியும். இந்த உலகத்திலே பத்தினியா? அம்மா, உலகத்துல பழகிற பத்தினா நீதாம உன்னாலதாமா அவருக்கு உயிர் கொடுக்க முடியும். என்னாலதான் ஆமா உயிர் கொடுக்க முடியும். ஆமா. அப்படியா? ஆமாமா. ஆகட்டும் சுவாமி. சுவாமி, என்னுடைய கணவருக்கு உயிர் கொடுத்து எந்திரிக்கவில்லையே சுவாமி. அம்மா, அப்படி என்றால் இதோ சமனாபுரி பட்டணத்தை ஆடக்கூடிய அந்த யமதர்மன் தான் இந்த உயிரை கதறக்கூடியவன். ஆனால் அந்த யமதர்மன் இடத்துல இவருடைய உயிர் சிவனில் அடக்கம் செய்திருப்பாமா. அதனால அவரை கூட்டிட்டு வந்து கேட்டால் உயிர் கொடுப்பார் சுவாமி. அதனா இன்னொரு முறை என்னுடைய பத்தினி தானத்தால அவருக்கு உயிர் கொடுக்கிறேன். சரிம்மா. சுகமா இருப்பான். அம்மா, உலகத்திலேயே பத்தினி இதனால் வரைக்கும் உனக்கு கற்பகம் என்றுதான் பெயர். இன்று முதல் கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி என்று உனக்கு பெயர் வழங்கட்டுமா? கற்பகவல்லிக்கு உன்னை நான் பத்தினின்னு சொல்லி நிரூபிக்கிறேன். அந்த யமனுடைய மனைவி அந்த சுபாலா இருக்கிறாள், அவளை ராசியாக வந்தவள் தான் சுபாலா தேவி. அவளை கூப்பிடு. சுபாலா, அந்த டாபுராக இருந்தவன் தான் யமதர்மன். யமதர்மன் அவனை கூப்பிடு. அப்பா யமதர்மனே, பேராண்டி பாப்பா என்ன வாப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏனென்றால் இதோ சமனாபுரியாய் மன்னனாகி நீ அந்த சாந்தசீலனுக்கு உயிர் கொடுத்து கணவனுக்கு உயிர் கொடுத்தனால் கணவன் உயிர் காத்த கற்பகன்னு சொல்லிட்டேன். உன்னுடைய பொண்டாட்டி நான் தான் பத்தினி பத்தினி நிரூபிச்சால. இப்போ சொல்றேன், என் பொண்டாட்டி பத்தினி தான். ஆமா, பத்தினி. உன்னுடைய மனைவி அக்கினி தாமரை வச்சுட்டு இருந்தா. ஏடி கண்டார ஓடி ஏங்க அக்கினி தாமரை வச்சுக்கிட்டியா? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? அப்போ மகாராஜி சொல்றான், நான் கேட்காத போயிட்டேன். டேய் ஏங்க பாடி அங்க சமயத்துல போய் ரெண்டு பேத்துக்குள்ளேயே இவ்வளவு பித்தாடுறது பேசுறது வாடி. இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேங்க. அதனாலதான் குடும்ப ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றதா? பேசு. அங்க நீங்க அப்படியே போறங்க, அங்க விட்டு ஒண்ணு பேசுகிற வாடி. பத்தினியா அந்த கற்பக பத்தியா தெரிஞ்சுக்கிட்டா? கற்பகவல்லி பத்தி தாங்கள் வந்த வேலை
முடிந்து விட்டது நிறைவேறியது கற்பகவல்லி மன்னா நாம் இருவர்கள் இனிமேல் என்ன செய்யலாம் திருந்தணும் ஆமா நாரதா நாங்க பிரசன்னமாகிறோம் நான் உயிரை பிடிக்க போனோம் எங்கேயும் வயிறு பிடிக்காது. வாடி போலாம் ஆகட்டும் கேளும் சபையோர்களே எங்களது நாடக வித்துளம் நிறைவேறியது எல்லோருக்கும் நன்றி கலந்து ஜோரோடு கைதட்டலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.